ஹாய் பீப்பிள், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி வெயிட் லாஸ் ஜேர்னி எப்படி போச்சு இந்த வீக் அப்படின்னு தான் நாங்கள் பார்க்க போகிறோம். ஸோ எப்படி போச்சுன்னு சொல்கிறத விட இந்த மாதிரி நாசமாக போச்சுன்னு சொல்கிறது தான் பெருசாக இருக்கும். ஐ திங்க் நான் ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, தீபாவளிக்கு அதுவுமா வந்து சரி ஓகே ஊரில் போய் நம்ம வந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சரி ஓகே நாங்கள் போய் பண்ணலான்னு நினச்சேன். பட் சுத்தமாக என்னால் முடியவே இல்லை. பிகாஸ் ஏன் அப்படின்னா, நான் ஊருக்கு போகும்போது எனக்கு கண்டிப்பாக நான் வெயிட் லாஸ் வந்து ஜேர்னியை வந்து விடக்கூடாது ஆக்சுவலாக அப்படின்ற மாதிரி தான் மைண்ட் செட்டை போட போனேன். ஆனால் போன டைமில் எல்லாருமே வந்து ஃபேமிலியாக போகிறனால அவங்கக்கிட்ட போய் இதை பண்ண முடியாது அப்போல்லாம் என்னால் சொல்ல முடியல. ஸோ பெருசாக எடுத்துக்கலன்னு சொல்லியிருந்தேன்ல. ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து என்னால் ஒன்றுமே பண்ண முடியல. சரி ஓகே நம்ம வந்து சரி ஓகே தீபாவளி வரைக்கும் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி என் மைண்ட் செட்டுப்பு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் வர்றதுக்கே புதன்கிழமை ஆயிடுச்சு. ஃப்ரைடே கிளம்புனோம், புதன்கிழமை ஆயிடுச்சு நான் ஊருக்கு போகும்போது. என்னாச்சு அப்படின்னா ஹோட்டலில் நிறைய சாப்பிட வேண்டியதாகிடுச்சு. போகும்போது ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் ஒரு 2-3 தடவை ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. அந்த மாதிரி டைமில் என்னாச்சு அப்படின்னா, அங்கே போய் வந்து ஹோட்டலில் சாப்பிடும்போது எனக்கு மட்டும் இவ்வளோன்னு கொடுங்க அப்படின்னால சொல்ல முடியல. ஸோ ரேட் வேறு அதிகம் அப்படின்னால ஸோ ஓகே ஃபுல்ஃபில்லாகவே நான் ஃபுல்லாக சாப்பிட்டேன். சரி வந்து கண்டினியூ பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சேன். ஐ திங்க் வந்து இந்த சண்டே வந்து எனக்கு கல்யாண நாள். சரி ஓகே நம்ம இவ்வளோ நாள் இருந்துட்டோம், கூட 2 days தானே, நம்ம அதை வந்து அது கொஞ்சம் நல்லா செலிப்ரேட் பண்ணிவிட்டு நம்ம மண்டேலேருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் இருக்கேன். ஸோ அதனால தான் என்னோடய வெயிட் லாஸ் ஜேர்னி வந்து இப்படி தான் போச்சு. எப்படி இதை சொல்கிறதுனே எனக்கு தெரியல. சரி ஓகே, ஆனால் கண்டிப்பாக நான் வந்து இதை கிவ் அப் பண்ண மாட்டேன், அதாவது இது பண்ண மாட்டேன் நான். ஸோ கண்டிப்பாக நான் அது முயற்சி பண்ணி என்னோடய டார்கெட்டை கண்டிப்பாக அச்சீவ் பண்ணுவேன். அடுத்ததாக பொங்கல் வருது, மேபி அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் எனக்கு தெரியும். திருப்பி நான் ஊருக்கு தான் போவேன், இருந்தாலும் வந்து அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு எனக்கு தெரியும். இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன், இதை ஈக்குவல் பண்ணுறதுக்கு மண்டேலேருந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்கில் இருக்க போகிறேன். ஸோ 12 to 6 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்குது இல்லையா, ஸோ அதுதான் இருக்க போகிறேன். ஏன்னா அது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வந்து வெயிட் லாஸ் ஆகும். இன்னொன்று வந்து எனக்கு அது எக்ஸ்பீரியன்ஸும் இருக்குது. ஸோ நீங்கள் யாராவது அது பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக அதை ஃபுல்லாக டீட்டெயிலாக வந்து எப்படி பண்ணணும் அப்படின்றத போடுறேன். ஆனால் கன்சல்ட் பண்ணிக்கோங்க டாக்டர்கிட்ட. அதுவும் மெயினாக வந்து கன்சீவ் ஆகி குழந்தை பெற்றுக்கோங்கன்னா கன்சல்ட் பண்ணிவிட்டு பண்ணுங்கள். எனக்கு அதோட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்றதுனால நான் பண்ணுறேன். ஸோ ப்ளீஸ் டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நான் இதுக்கப்புறம் இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் தான் பண்ண போகிறேன். எப்படிலாம் பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி தான் நான் பண்ண போகிறேன். இது வந்து எப்படின்னா ஃபஸ்ட்டு டேலேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி வச்சுருக்கேன். ஸோ நான் வந்து வெயிட் செக் பண்ணும்போது ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன்ல 75லேருந்து 73 வந்திருந்தேன். ஸோ வந்துட்டு வெயிட் லாஸ் வெயிட் செக் பண்ணும்போது 1 kg ஏறிட்டேன். ரொம்ப ஃபீலிங்காக தான் இருந்துச்சு. சரி ஓகே 1 kg தானே, ரொம்ப பெருசாக இல்லை, நம்ம கண்டினியூ பண்ணிக்கலாம், முயற்சி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி என் மைண்ட் செட் இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் வர வீடியோ எல்லாமே உங்களுக்கு இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் ஃபஸ்ட்டு டே செகண்ட் டே அந்த மாதிரி தான் வரும். உங்களுக்கு நான் என்னென்னலாம் சாப்பிட்றேன் அப்படின்றத நான் கண்டினியூஸாக அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கேன். ஸோ எதாவது டவுட் அப்படின்னா கண்டிப்பாக கேளுங்க. ஒருவேளை எனக்கு எதாவது டவுட்னாலும் நீங்கள் யாராவது தெரிஞ்சால் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக வந்து அப்டேட் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.